கீரை கடையில் தாங்க செய்ய போகிறோம். ஈஸியாக குக்கர்லேயே செஞ்சிடலாங்க. கேஸும் சேவ் ஆகும். துவரம் பருப்பு அலசி எடுத்துருக்கேங்க. சுத்தம் பண்ணியிருக்க கீரையும் பருப்போடு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். 4 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி சேர்த்துக்கிறேங்க. இதை குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். வெந்ததுக்கப்புறம் கல்சட்டியில் எடுத்து கடைஞ்சிக்கலாங்க. யார் யாருக்கு இந்த கல்சட்டியில் கடையிற கீரை கடையல் பிடிக்கும்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கடைஞ்சதுக்கப்புறம் குக்கரில் மாற்றிக்கிறேங்க. கொஞ்சமாக புளி கரைசல் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் புளி கரைசலுக்கு பதிலாக எலுமிச்சை பழ சாறும் சேர்த்துக்கலாம். 3 நிமிஷம் கொதி வந்ததும் அதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க. கடையில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிஞ்சதும் 2 வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை நல்லா வதங்கினதும் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கீரையில் சேர்த்துடலாங்க. நான் சூடாக சாதத்தோடு சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி.